அப்பா, காலேஜ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். உள்ளே போயிட்டா நான் தான் என்னையோட டைட்டில் வின்னர். அனன்யா நினச்சிக்கிட்டே வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தா. தூரத்தில் தேவா காரில் வந்துக்கிட்டு இருந்தான். அது சின்ன பிரிட்ஜு. அதை தாண்டி தான் அனன்யா இந்த பக்கம் வரணும். தேவா வரும்போது நடுவில் கார் நிறுத்தி இருக்கவே இந்த பக்கம் வந்த அனன்யாவை அவன் கவனிக்கலை. அனன்யா நிறுத்தி வச்சிருந்த காருக்கு பின்னாடி மெதுவாக வரவும் தேவாவும் மெதுவாக தான் வந்துக்கிட்டு இருந்தான். அனன்யா திடீர்னு வந்துடவே அவன் கவனிக்கலை. காரை சடன் பிரேக் போடவும் சேரு அனன்யா பேண்ட்டில் பட்டுருச்சு. தேவா உடனே காரை நிறுத்திட்டு, சாரிங்க, தெரியாமல் பட்டுருச்சு. சாரியா? என்ன சாரி? காரில் போனால் உங்களுக்கெல்லாம் என்ன ஃப்ளைட்டில் போகிற மாதிரி என்னம்மா? மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மெதுவாக போகணுன்னு அறிவு வேண்டாம்? வந்ததை நான் கவனிக்கலை. நான் தான் சாரி சொல்லிட்டேனே. சாரி சொல்லிட்டா அழுக்கான ட்ரெஸ்ஸை யார் உங்கள் அப்பா நான் துவைச்சி கொடுப்பான்? அனன்யா பொரிந்து தள்ள டென்ஷன் ஆன தேவா காரை ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் வந்து அதே இடத்துல நிற்க சேரு சல்லார்னு அனன்யா ட்ரெஸ்ஸு முகத்தில் எல்லாம் பட்டுருச்சு. எங்கள் அப்பா துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு போய் உங்கள் அப்பா கிட்ட துவைக்க சொல்லு. சொல்லிவிட்டு தேவா வேகமாக கிளம்பிட்டான். யூ ராஸ்கல்! அனன்யா கத்திக்கிட்டே இருக்க, என்ன ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு. காலேஜுக்கு இன்னும் 5 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம். இவ்வளவு தூரம் அழுக்காகாமல் வந்த ட்ரெஸ் இங்கே வந்து இப்படி ஆயிடுச்சு. அனன்யாவுக்கு ஒரு பக்கம் ஆத்திரம், இன்னொரு பக்கம் அழுக. இதோடு நான் போனேன்னா கண்டிப்பாக நான் தோற்றுருவேன். எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அழுதுகிட்டே என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடவே, என்னடி இது இப்படி வந்திருக்க? ஒரு இடியட் சேத்த வாரி அடிச்சுட்டு போயிட்டான். அனன்யா ட்ரெஸ்ஸில் பட்டிருந்தா கூட பரவாயில்ல, முகத்துலலாம் பட்டிருக்கு. இப்படியே எப்படி கிளாஸுக்கு வருவ? ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நீ கிளம்பி உடனே வீட்டுக்கு போ. என்ன ஒரு விஷயம், கண்டிப்பாக அந்த ரேஷ்மா உன்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவா. பார்த்துக்கிறேன் அவள் என்னை எப்படி கிண்டல் பண்ணுறான்னு. அவளுக்கு பயந்து நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இப்படியே வரேன். போய் ட்ரெஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முகத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போனால் அனன்யா. காரில் வந்து இறங்கின ரேஷ்மா ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஏஞ்சல் மாதிரி தான் இருந்தா. கிளாஸுக்கு போனதும் அவளோட கேங்க் எல்லாம் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்க அனன்யாவை நக்கலாக ஒரு பார்வை பார்த்தவ. அப்போது இன்றைக்கி கிளாஸோட வின்னர் நான் தானா? ரேஷ்மா கைத்தட்டி சிரிக்க அவளோட கேங்கும் கைத்தட்டி சிரிச்சுது. அனன்யா அவமானத்தில் கூடி குறுகிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இடியட் தான். ரேஷ்மாவோட குரூப் எல்லாம், என்ன ரேஷ்மா இன்னைக்கு அந்த அனன்யா முகம் எப்படி இருந்துச்சு பார்த்தியா? இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே அவள் என்கிட்ட ஜெயிக்க முடியாது. ஆஃப்டர் ஆல் அவள் ஒரு மிடில் கிளாஸ். அவகிட்ட நான் தோற்று போவேனா? என்றைக்குமே அவங்க என்கிட்ட தோற்றுக்கிட்டே தான் இருப்பா. ரேஷ்மா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிட்டா. என்ன அனன்யா இப்படி தோத்துட்டியே? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி சொல்ல, காலேஜ் காம்பவுண்ட் வரைக்கும் கரெக்டாக தாண்டி வந்தேன். ஒரு இடியட்டால் தான் இப்படி ஆயிடுச்சு. அனன்யா கண்ணு கலங்க, சரி விடு அனன்யா, இதுக்கு போய் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு ஆறுதல் சொல்ல, அதுக்குள்ளே லன்ச் டைம் வந்துருச்சு. அவளை தேடி திவ்யா வந்தா. என்ன அனன்யா, ஏன் ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்க? ட்ரெஸ் எல்லாம் இப்படி அழுக்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு காம்படிஷன், அதில் தோற்றுட்டேன். சரி, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எங்கள் விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாம் அனன்யா, அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அண்ணாக்கிட்டேயே சொல்லிட்டாரு. ஐயோ, அப்புறம்? அண்ணா ஒரு வாரத்தில் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ஒரு வாரம்? தெரியல. சரி அண்ணி, ஒரு வேளை உங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னா நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க? உங்கள் அண்ணன் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. இதை பாருங்கள், நீங்களும் எம்பிஏ முடிக்க போகிறீங்க. அண்ணன் ஆல்ரெடி எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு வேளை உங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னா தைரியமாக வீட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க.
பார்த்துக்கலாம். நானும் அந்த முடிவில் தான் இருக்கேன். அந்த நேரம் ரேஷ்மா அங்கே வர, ஏய் திவ்யா, உனக்கு இவகிட்டலாம் என்ன பேச்சு? உன் வேலையை பாரு ரேஷ்மா. இங்கே பாரு, நம்மெல்லாம் ஹை கிளாஸ், இவங்க எல்லாம் மிடில் கிளாஸ். இவங்கக்கிட்ட எல்லாம் அளவோடு வச்சுக்கோ. ரேஷ்மா, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? அவளை முறைச்சிக்கிட்டே ரேஷ்மா அங்கேருந்து போயிட்டா. என்ன நீ உங்களை இப்படி மிரட்டிட்டு போகிறா? இவளை எப்படி உங்களுக்கு தெரியும்? இவளோட அப்பாவும் என்னோட அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இருக்கட்டுமே, அதுக்காக இப்படி பேசிட்டு போகிறா? அது மட்டும் இல்லை, இவளை தான் என் அண்ணாவுக்கு கட்ட போகிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். அந்த விஷயம் இவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. புரியலையே. காலையில் நடந்த விஷயத்த திவ்யா அனன்யா கிட்ட சொன்னான். என் மேலே குடும்பமே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அப்பா என்கிட்ட பேசுகிறதே இல்லை. அண்ணா என்ன முடிவு சொல்ல போகிறாருன்னு தெரியல. இதை பாருங்கள், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்காக எங்கள் குடும்பம் இருக்குது. உங்கள் விஷயம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்க அண்ணி, நீங்கள் கிளாஸுக்கு போங்க. திவ்யா கிளாஸுக்கு போயிட்டா. அனன்யா ஏதோ யோசனையாக இருந்தா. அங்கே வந்த அவளோட ஃப்ரெண்டு ரஞ்சனி, என்னடி ஏதோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டி, அந்த ரேஷ்மா நம்ம கிளாஸில் படிக்கிற ரஞ்சனை லவ் பண்ணுறா தானே? ஆமாண்டி, அது கிளாஸில் எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் திடீர்னு கேட்குற? ஒன்றும் இல்லை. சரி, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ரஞ்சினி கேட்க எனக்கே ஒன்றும் புரியல. கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போகிறேன், நீயும் சீக்கிரம் வா. ரஞ்சினி கிளம்ப, ரேஷ்மா ரஞ்சனை லவ் பண்ணுறா. அவள் எப்படி திவ்யாவோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்குவா? இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதோ. சரி, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? கிளாஸுக்கு போகலாம். வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேவா அந்த அப்பார்ட்மெண்ட் முன்னாடி காரை நிறுத்தினான். லிஃப்ட் மூலமாக 4th ஃப்ளோர் போனவன் நேராக அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனான். அடடா, வாங்க தேவா சார், பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? ஃபைன் டீனா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தேவா சார். உங்கள் பாஸ் எங்கே? அவர் உள்ளே இருக்கார். நான் அவனை பார்க்கணுமே. ஒரு நிமிஷம் சார். இன்டர்காமில் நிரஞ்சனை கூப்பிட்டவ, பாஸ் உங்களை பார்க்க உங்கள் ஃப்ரெண்டு தேவா சார் வந்திருக்காரு, உள்ளே வர சொல்லு. சீட்டில் இருந்து வேகமாக எழுந்து வந்த நிரஞ்சன், வா தேவா. என்ன ரொம்ப நாளாச்சு பார்த்து? ஊட்டி பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸி. சரி, என்ன சாப்பிட்ற? எனக்கு எதுவும் வேணாண்டா. அதெல்லாம் இல்லை, ஒரு காஃபியாவது சாப்பிட்டு தான் போகணும். டீனா, 2 காஃபி எடுத்துக்கிட்டு வா. காஃபி எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு டீனா கிளம்பிட, இப்போ சொல்லு, என்ன விஷயம்? ஒரு சின்ன ப்ராப்ளம். பிஸ்னஸ்லையா? இல்லை, பர்சனலில். என்ன ஆச்சு? திவ்யா இருக்கால்ல, அவள் ஒரு பையனை லவ் பண்ணுறா. அந்த பையனை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும். அப்படியா? சரி, ஓகே. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் உன் கையில் ரிப்போர்ட் இருக்கும். இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். இங்கே பாரு, திவ்யா உனக்கு மட்டும் தங்கச்சி இல்லை, எனக்கும் தான். தேங்க்ஸ்டா. சண்டே ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் உனக்கு நான் ரிசல்ட்டு சொல்லிடுறேன். திவ்யா ரொம்ப தீவிரமாக இருக்கா. அவன் இல்லைன்னா சித்திரவனை எங்ககிட்டயே சொல்கிறா. காலங்காலமாக எங்கள் குடும்பத்தில் பெண் குழந்தைகளே கிடையாது. எல்லாருக்குமே ஒரே ஒரு பையன் மட்டும்தான். இவன் மட்டும்தான் ஒரே பொண்ணு. அதனால் குடும்பமே அவன் மேலே உயிரையே வச்சிருக்கு. அப்பாவால் இதை தாங்கிக்கவே முடியல. அவன் மிடில் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லவனாக இருக்கணும். ஏதாவது ஏடா குணமாக போய் மாட்டிக்கிட்டா ரொம்ப பயமாக இருக்குது. ஏய் தேவா, என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற? நீ எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன். இந்த சாதாரண விஷயத்துக்கு இப்படி பயப்படுற? பிஸ்னஸ் வேறு, ஃபேமிலி வேறு. பிஸ்னஸில் ஒன்று தோத்துட்டாலும் அடுத்ததில் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன். ஆனால் இது என் தங்கச்சியோட லைஃபு.
ஏதாவது தப்பாக ஆயிடுச்சுன்னா எனக்கு உயிரே போயிடும். யூ டோன்ட் வரி, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கெல்லாம் உனக்கு ரிசல்ட் சொல்லிடுறேன். தேங்க்ஸ்டா. நீ சொல்கிறத வச்சு தான் நான் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். நீ எதுக்கும் கவலைப்படாமல் இங்கேருந்து கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே பாய். தேவா அங்கேருந்து கிளம்பிட்டான். சாயந்தரம் வீட்டுக்கு வந்த ஜெயகிருஷ்ணன் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வந்தார். ரேஷ்மா எங்க? ரேஷ்மா, அப்பா கூப்பிட்றாரு பாரு. மந்தாகினி ரேஷ்மாவை வந்து கூப்பிட, என்ன விஷயமா? தெரியல, சீக்கிரம் வா. ரேஷ்மா ரூமில் இருந்து வர, சாப்பிட்டியா ரேஷ்மா? சாப்பிட்டேன்ப்பா. சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கார்டனுக்கு வா. கார்டனில் இருந்த டீப்பாய் மேலே 2 ஃபோட்டோ திருப்பி வச்சுருந்துச்சு. என்னப்பா இது? அந்த ஃபோட்டோவை திருப்பி பாரு. ஒன்றில் ரஞ்சனோட ஃபோட்டோ, இன்னொன்றுத்தில் தேவாவோட ஃபோட்டோ. ஒன்று நீ உனக்காக தேர்ந்தெடுத்தது, இன்னொன்று நான் உனக்காக தேர்ந்தெடுத்தது. ரஞ்சன் அப்பா கிடையாது, அம்மா கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. நீ அவனை லவ் பண்ணுற. இன்னொன்று தேவா, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரோட ஒரே பையன், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான். நீ தேர்ந்தெடுத்த பையனாக இருந்தால் உனக்கு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் அமையும். எல்லாத்துலேயுமே உன்னோட ஸ்டேட்டஸும் அவனோட ஸ்டேட்டஸும் ஒத்தே போகாது. நீ அவன் அளவுக்கு இறங்கி போகவும் முடியாது, அவனால் உன் அளவுக்கு ஏறி வரவும் முடியாது. சரி, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கொடுத்து உதவினாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்காது. கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் இருக்கும். நான் தேர்ந்தெடுத்தவனாக இருந்தால் உனக்கு ஒரு ஹை கிளாஸ் வாழ்க்கை, ஹை சொசைட்டி, சந்தோஷமான வாழ்க்கை. இதில் நீ எதை சூஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். மற்ற அப்பா மாதிரி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் சொத்துலேருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு உங்ககிட்ட நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஆனால் நான் கொடுக்குற சொத்தை அவனால் பாதுகாக்க முடியுமா? அதுதான் கேள்வி. இதில் நீ யாரை சூஸ் பண்ண போகிற? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்.